السلام عليكم ورحمة الله وبركاته. أقدم بسم الله جل وقسما وحمد حمدا بالدوام موسما أصلي تسليما كثيرا قياسما أصلي صلاة تملأ الأرض والسماء على من له الأعلى العلا متبوه صلاة وتسليم وأزكى تحيتي على المصطفى الهادي البرايا محمدي أصلي على خير الأنام وسيدي صلاة بها أرجو لقاء محمدي اللهم صل وسلم وبارك عليه. الغياث الغياث يا أخيار يا أبرار نحن الأشجار وأنتم لها الأمطار لا يوجد الأثمار إلا من الأمطار يا عباد الله يا رجال الله أغيثونا لوجه الله وأمدونا لوجه الله وأيدونا لوجه الله وانصرونا لوجه الله ودعوا في حقنا عند الله ربنا تقبل منا دعاءنا ودعاءهم في حقنا برحمتك يا أرحم الراحمين. சங்கைக்குரிய மரியாதைக்குரிய ஷேக் நாயகம் அவர்களுடைய தலைமையில் ஹாஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மஜ்லிஸ் மிக சிறப்பாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய அந்த நஸபில் கியாமத் வரை இந்த மஜ்லிஸை அல்லாஹ் இந்த மண்ணில் நிலைநிறுத்துவானாக என்று துஆ செய்தவனாக அவர்களுடைய துஆவையும் அவர்களுடைய ஆசியையும் ஆதரவு வைத்தவனாக என்னுடைய வார்த்தைகளை நான் துவக்குகிறேன். ஹாஜா முஈனுத்தீன் திஷ்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான பாக்கியமான அஹ்ல பைத் என்ற குடும்பத்தை சார்ந்தவர்கள். இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு அல்லாஹ்வை பற்றிய அல்லாஹுடைய ரசூலை பற்றிய விஷயங்கள் பேசப்படுகிறது. இந்த தீன் ஹயாத்தாக இருக்கிறது என்றால் இதனுடைய பின்னணி உழைப்பிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்ல பைத் என்ற அந்த பரிசுத்தமான குடும்பத்தை சார்ந்த லட்சக்கணக்கானவர்களுடைய அர்ப்பணிப்புகள் தியாகங்கள் இருக்கிறது. அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை விலாயத்தை கொண்டு அல்லாஹ் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். நபியினுடைய குடும்பத்திடத்தில் யாரெல்லாம் தங்களுடைய நேசத்தை வெளிப்படுத்தி சுஹபத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் விலாயத்தை வாஜிபாக்கியே விடுகிறார். ஹாஜா முஈனுத்தீன் திஷ்டி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியினுடைய பரிசுத்தமான பாரம்பரியமான குடும்பத்தை சார்ந்தவர்கள். 90 லட்சம் பேர் இந்தியாவிலே அவர்களுடைய கையால் கலிமா சொல்லி இருக்கிறார்கள். 90 லட்சம் பேர். முஸ்லிம் அல்லாத வரலாற்று ஆசிரியர்களும் இந்த செய்தியை உறுதிப்படுத்துகிறார்கள். அவர்களிடத்திலே பைஅத் பெற்றுக்கொண்ட அனைவருமே விலாயத்தை பெற்றிருக்கிறார்கள். வலிமார்களுக்கெல்லாம் வலியாக அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து சென்றிருக்கிறார். ஹாஜா முஈனுத்தீன் திஷ்டி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய முரீதுகளுக்கு தாலீமாத்துகளை மவாஇதுகளை உபதேசங்களை வழங்குகின்ற பொழுது அதிகமாக 2 விஷயங்களை வலியுறுத்துவார்கள். ஒன்று, எல்லா நிலையிலும் தக்வா என்ற பண்பை நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் மஹப்பத்து சாலிஹீன் அல்லது சுஹபத்துல் முத்தகீன், சாலிஹீன்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருங்கள். முத்தகீன்கள் என்ற இறையச்சமுடையவர்களோடு தொடர்புடையவர்களாக நீங்கள் இருங்கள், உங்களுக்கு விலாயத்து கிடைக்கும் என்பார்கள். தக்குவாதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை. எல்லா நிலையிலும் என்னுடைய ரப்பு என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையோடு நீங்கள் இருந்தால் உங்களுக்கு விலாயத்து நிச்சயம் என்பார்கள் ஹாஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு.
தக்குவா என்றால் என்ன, முத்தகி இரையச்சம் உடையவர் என்றால் யார் என்பதற்கான விளக்கங்களை சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், கண்ணியமிக்க நம்முடைய இமாம்கள், நாம் போற்றுகின்ற மதிக்குகின்ற நம்முடைய ஷைഖ்மார்கள் அவர்களுடைய தரஜாக்களிலிருந்து அதற்கான விளக்கங்களை தந்திருக்கிறார்கள். நபியினுடைய பரிசுத்தமான குடும்பத்தை சார்ந்த அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த உம்மத்திலேயே அவர்களை போன்று குர்ஆனுடைய விளக்க ஞானங்கள் தரப்பட்ட மனிதர் யாரும் கிடையாது. ஒரு நாள் தஹஜ்ஜத் நேரத்தில் அவருடைய தலையில் தன்னுடைய கையை வைத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த சிறுவருக்கு குர்ஆனுடைய விளக்க ஞானங்களை தருவாயாக. அவ்வளவு பெரிய விளக்கம் பெற்றவர்கள். தக்குவா என்றால் என்ன, இரையச்சம் உடையவர் என்றால் யார் என்பதற்கான விளக்கத்தை அவர்கள் சொல்கின்ற பொழுது, அல் முத்தகி யத்தகி ஷிர்க வல் கபாயிர வல் ஃபவாஹிஷ். இரையச்சம் உடையவர் என்றால் யார் தெரியுமா? நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், யார் அதிகமான இபாதத்துகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்கள்தான் இரையச்சம் உடையவர்கள், முத்தகீன்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. இபாதத்துகள் என்பது அலாமத்துல் முத்தகீன், முத்தகீன்களுடைய அடையாளங்களில் ஒன்று. ஒருவர் இரையச்சம் உடையவர் முத்தகி என்றால் அவருக்கு பல்வேறு அடையாளங்கள் இருக்க வேண்டும். அந்த அடையாளங்களில் ஒன்றுதான் இபாதாத்துல் லாஹிராத், வெளிப்படையாக அவரிடத்தில் நாம் காண்கின்ற பார்க்கின்ற அவர்களுடைய இபாதத்துகள் என்ற இறை வணக்கங்கள். அது அடையாளம் தானே தவிர அதை வைத்து ஒருவரை முத்தகி என்று சொல்லிவிட முடியாது. அப்படியானால் முத்தகி என்றால் யார்? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எவர் ஷிர்க் என்ற இணை வைப்பையும் கபாயிர் என்ற பெரும் பாவங்களையும், சில பாவங்களை இதை நீங்கள் நெருங்காதீர்கள், இது உங்களை நிரந்தரமாக அழிவில் ஆழ்த்திவிடும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் அல்லவா, அந்த கபாயிர் என்ற பெரும் பாவங்களையும் ஃபவாஹிஷ் என்ற அருவருக்கத்தக்க விஷயங்களையும், சில செயல்களை நாம் செய்வதன் மூலமாக மக்கள் நம்மை வெறுப்பார்கள். அப்படிப்பட்ட அருவருக்கத்தக்க காரியங்களையும் எவர் தவிர்த்து நடக்கிறாரோ அவர்தான் முத்தகி என்கிறார்கள் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இதே போன்று ஹாஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அவர்களுடைய தாலீமாத்துகளிலே தங்களுடைய முரீதீன்களுக்கு அவர்கள் சொல்லுவார்கள், முத்தகி என்றால், இரையச்சம் உடையவர் என்றால் யார் தெரியுமா? ஹாஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அல் முத்தகி, ஒரு முத்தகி என்பவர் பிற மனிதர்களை பார்க்கின்ற போது அவர் தனக்குள்ள இப்படி சொல்லிக் கொள்வார், ஹாதா ஹைரும் மின்னி, இவர் என்னை விட என் ரப்பிடத்திலே ஏதாவது ஒரு செயல் மூலமாக சிறந்தவராக இருக்கலாம் என்ற கண்ணோட்டத்தோடு தான் அவர் பிற மனிதர்களை பார்ப்பார். அவர்தான் முத்தகி என்கிறார்கள் ஹாஜா முஹைதுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹ். யாரையும் அவர்களுடைய உருவ அமைப்பை வைத்தோ அல்லது அவர்களுடைய பேச்சை வைத்தோ அவர்களுடைய நடவடிக்கைகளை வைத்தோ அவர் தொழவில்லை, அவர் நல்ல மஜ்லிஸ்களிலே கலந்து கொள்வதில்லை என்பதை வைத்தோ குறைவாக மதிப்பிடுவது என்பது ஒரு முத்தகியினுடைய, ஒரு நல்ல மூமினுடைய பண்பில்லை என்பார்கள் ஹாஜா நாயகம். யாரை பார்த்தாலும் இவர் என்னை விட சிறந்தவர் என்ற கண்ணோட்டத்தோடு எவர் பார்ப்பாரோ அவர்தான் இரையச்சமுடையவர் என்கிறார்கள். ரபீ இப்னு ஹைஸம் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய இறைநேசர். அவர்களிடத்திலே சீடர்கள் முரீதீன்கள் கேட்கிறார்கள், ஷேக் அவர்களே, உங்களோடு பல ஆண்டுகள் நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த மனிதரையும் குறித்து நீங்கள் குறை பேசியதை, குறை கண்டதை நாங்கள் பார்த்ததே இல்லையே, அது எப்படி என்று கேட்கிறார்கள். யாரை பற்றியும் இத்தனை ஆண்டுகளாக உங்களோடு நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் யாரை பற்றியும் குறை சொன்னதே இல்லையே, இது எப்படி என்று கேட்கிறார்கள். அதற்கு ரபீ இப்னு ஹைஸம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், லஸ்து அன்னி ராதியன், நான் சரியாக இருக்கிறேன், என்னுடைய ரப்பினுடைய விஷயத்திலே நான் மிகச் சரியாக நடந்து கொள்கிறேன் என்ற திருப்தியே என்னுடைய உள்ளத்தில் இன்னும் எனக்கு ஏற்படவில்லை. இப்படிப்பட்ட நிலையில் பிற மனிதர்களை குறித்து நான் குறை பேசுவதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது, எனக்கு என்ன அருகதை இருக்கிறது என்பார்கள் ரபீ இப்னு ஹைஸம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள். இதைத்தான் ஹாஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள்,
முத்தகி என்றால் அவர் யாரை பார்த்தாலும் இவர் என்னை விட சிறந்தவர் என்ற கண்ணோட்டத்தோடு பார்ப்பார், அவர்தான் முத்தகி. இந்த சிந்தனை யாரிடத்தில் வந்து விட்டதோ அவர்களிடத்தில் பெருமை இருக்காது. இந்த சிந்தனை யாரிடத்திலே வந்து விட்டதோ அவர்களிடத்திலே மார்க்கம் சொல்லக்கூடிய எந்த தீய பண்புகளும் இருக்காது என்று உத்தரவாதம் தருகிறார்கள் ஹாஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. இறையச்சம், தக்வா, இதை அதிகமாக போதிப்பார்கள். குறிப்பாக நாம் எல்லோருமே இங்கு இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே தரீக்கத்தினுடைய தஸவுஃப் என்ற ஆன்மீக வழியிலே செல்ல வேண்டும், நடக்க வேண்டும் என்ற ஆர்வமுடையவர்கள். இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய பேரறிஞர். ஷாஃபி மதுஹபினுடைய சிகரங்களில் ஒருவர் இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ். ரிசாலத்துல் மகாசித் என்ற தன்னுடைய கிதாபில் அவர்கள் எழுதுவார்கள், உஸூலு தரீகி தஸவ்வுஃபி ஹம்ஸத்துன். நீங்கள் தரீகாவினுடைய வழியிலே நடக்கிறீர்களா, தஸவ்வுஃப் ஆன்மீக வழியிலே நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை விலாயத்தை அடைய வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா, 5 விஷயங்களை நீங்கள் உங்கள் மனதில் பதித்துக் கொள்ளுங்கள் என்பார்கள் இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ். விலாயத்து உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா, ஆன்மீக பாதையிலே உங்களுடைய பயணம் ரப்பை நோக்கியதாக இருக்க வேண்டுமா, 5 விஷயங்களை உங்களுடைய மனதில் நீங்கள் பதித்துக் கொள்ளுங்கள். முதலாவது சொல்லுவார்கள், தக்வல்லாஹி ஃபி சிர்ரி வல் அலானியா. ரகசியமாக இருக்கின்ற போதும் பகிரங்கமாக இருக்கின்ற போதும் எல்லா நிலையிலும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இரண்டாவது சொல்வார்கள், இத்திபாஉ சுன்னதி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் அக்வாலி வல் அஃஆலி வல் அக்லாக். வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய பேச்சிலும் உங்களுடைய செயல்பாடுகளிலும் பிற மனிதர்களிடத்தில் நீங்கள் வெளிப்படுத்துகின்ற அஹ்லாக் என்ற உங்களுடைய நற்குணங்களிலேயும் நீங்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சுன்னத்தான வாழ்வியலை நீங்கள் கடைபிடியுங்கள். வலிமார்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே வெற்றி பெற்றதற்கு, உலகம் முழுவதும் மனிதர்களுடைய கல்புகளை அவர்கள் வென்றெடுத்ததற்கான மூல காரணங்களில் ஒன்று அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய செயல், அவர்கள் வெளிப்படுத்திய குணம். இது அனைத்தும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியலாக இருந்தது. இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஆன்மீக வழியிலே நீங்கள் சரியான இலக்கை சென்று அடைய வேண்டுமானால் ரகசியமாக இருக்கின்ற போதும் பகிரங்கமாக இருக்கின்ற போதும், அதாவது தனிமையிலும் மக்களோடு கலந்திருக்கின்ற போதும் ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, எல்லா சூழ்நிலையிலேயும் நபியினுடைய சுன்னத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எடுத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது சொல்லுவார்கள், அல் இஅராது அனில் ஹல்கி ஃபில் இக்பாலி வல் இத்பார். மக்கள் சில செயலை நீங்கள் செய்வதற்காக வேண்டி உங்களை புகழ்வார்கள், பாராட்டுவார்கள். சில காரியங்களை நீங்கள் செய்வதற்காக வேண்டி மக்கள் உங்களை வெறுப்பார்கள் அல்லது உங்களை திட்டுவார்கள், உங்களை பகைவர்களாக கருதுவார்கள். மக்கள் பாராட்டுகின்ற போது அவர்களுடைய பாராட்டிலே நீங்கள் மயங்கி விடக்கூடாது. எவ்வளவு தொழுகிறார், எவ்வளவு ஓதுகிறார், எவ்வளவு அழகாக மார்க்க உபதேசங்களை செய்கிறார் என்று நீங்கள் செய்யக்கூடிய உங்களுடைய செயல்களை குறித்து மக்களில் சிலர்கள் சில நேரங்களிலே பாராட்டுவார்கள். அப்படி பாராட்டுகின்ற பொழுது அந்த பாராட்டிலே நீங்கள் மயங்கிவிடக் கூடாது. அதே போன்று சில ஷரியத்துடைய காரியங்களை நீங்கள் செய்கின்ற போது, இது போன்ற மஜ்லிஸ்களிலே கலந்து கொள்கின்ற பொழுது அல்லது மார்க்கம் சார்ந்த சில நல்ல காரியங்களை செய்கின்ற பொழுது சிலர் உங்களை வெறுப்பார்கள், சிலர் உங்களை திட்டுவார்கள். அவர்கள் திட்டுகிறார்கள் என்பதற்காக வேண்டி அந்த காரியத்தை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. மூன்றாவது, நான்காவது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், அர்-ரிதா அனில்லாஹி ஃபில் கலீலி வல் கஸீர். நிறைவிலேயும் குறைவிலேயும் ரப்பை பொருந்தி கொள்ளக்கூடிய மனநிலை வேண்டும். என் ரப்பு எனக்கு எதுவுமே தரவில்லை என்பதற்காக வேண்டி அவனை கண்டுகொள்ளாமல் போவது அது நல்ல ஆன்மீக வழியிலே நடப்பவருடைய தன்மை அல்ல என்கிறார்கள் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி. பாயஸீதுல் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி மிகப்பெரிய இறைநேசர். அவர்கள் சொல்வார்கள், உண்மையான மஹப்பத் என்றால் என்ன தெரியுமா? உண்மையான மஹப்பத், உண்மையான பிரியம் என்றால் என்ன தெரியுமா? யாரை நீ நேசிக்கிறாயோ அவருக்கு நீ எவ்வளவு அதிகமாக கொடுத்தாலும் உன்னுடைய பார்வையில் அது குறைவாகவே தெரிய வேண்டும்.
அதே போன்று நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்கள் உனக்கு எவ்வளவு குறைவாக தந்தாலும் அது உன்னுடைய பார்வையில் நிறைவாகவும் அதிகமாகவும் தெரிய வேண்டும். அதுதான் உண்மையான மஹப்பத். ரப்பு எனக்கு குறைவாக தந்துவிட்டான் என்று அவனை நீ கண்டுகொள்ளாமல் செல்லக்கூடாது. அவன் குறைவாக தந்தாலும் அதை நீ நிறைவாக கருத வேண்டும். அர்ரிலா அனில்லாஹி ஃபில் கலீலி வல் கஸீர், நிறைவிலேயும் குறைவிலேயும் அல்லாஹ்வை பொருந்தி வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். நான்காவதாக கடைசியாக சொல்லுவார்கள், அர்ருஜூ இலல்லாஹி ஃபி ஸர்ராஇ வல் ضர்ரா. வாழ்க்கையிலே மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்பட்டாலும் சரி அல்லது சங்கடமான தருணங்கள் வந்தாலும் சரி, உங்களுடைய மீளுதல், நீங்கள் திரும்பி நிற்கும் இடம் என்பது உங்கள் ரப்பாக இருக்க வேண்டும். இந்த 5 பண்புகளையும் உங்களிடத்தில் நீங்கள் பதித்து கொண்டால் தஸவ்வுஃப் என்ற இந்த வழியிலே, ஆன்மீகம் என்ற இந்த வழியிலே விலாயத் என்ற அந்த இலக்கை நீங்கள் தொட முடியும் என்கிறார்கள் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். இதைத்தான் ஹாஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொல்கிறார்கள். அவர்கள் அதிகமாக தாலிமாத்துகளிலே வலியுறுத்துவது தக்வா, இறையச்சம். இரண்டாவது சுஹபத்துல் முத்தகீன், அந்த இறையச்சத்தோடு வாழ்ந்தவர்களோடு ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது. அல்லது மஹப்பத்து சாலிஹீன், நல்லடியார்களை நேசிப்பது. அல்லாஹ் இதைத்தான் குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், முதல் கட்டளை. இரண்டாவது வகூனு மஅஸ் சாதிகீன், நீங்கள் சாதிகீன்களோடு நீங்கள் இருங்கள். நபிமார்கள் அனைவரும் சாதிகீன்கள், வாய்மையாளர்கள். சஹாபாக்கள் அனைவரும் சாதிகீன்கள். அபூபக்கர் சித்திக் சாதிகீன்களுக்கெல்லாம் தலைவர். தாபிஈன்கள் அனைவரும் சாதிகீன்கள், தபா தாபிஈன்கள், நம்முடைய ஷைக்மார்கள் அனைவரும் சாதிகீன்கள். நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், சாதிகீன்களோடு நீங்கள் இருங்கள். இந்த வகூனு மஅஸ் சாதிகீன் என்ற வார்த்தைக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் ஏராளமான விளக்கங்களை தருகிறார்கள், ஏராளமான விளக்கங்கள். அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சாதிகீன்கள் என்றால் யார்? அல் முராது பிஸ் சாதிகீன், சாதிகீன் என்ற வார்த்தையை கொண்டு என்ன கருத்து, எதை அல்லாஹ் சொல்ல வருகிறான் என்று அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் விளக்கம் சொல்கின்ற பொழுது, ஹுமுல்லதீன இஸ்தபத் லவாஹிரஹும் வ பவாத்தினஹும் பிமுதாபகத்தி ஷரீஆ, எவர்கள் தங்களுடைய அகத்தையும் புறத்தையும், எவர்கள் தங்களுடைய அகத்தையும் புறத்தையும் ஷரியத்தின் அடிப்படையிலே சரி செய்து கொண்டார்களோ அவர்கள்தான் சாதிகீன்கள் என்கிறார்கள் அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஷரியத்தின் அடிப்படையிலே தங்களுடைய அகத்தையும் புறத்தையும் அழகாக்கி கொண்டவர்கள் தான் வலிமார்கள். அவர்களோடு ஒரு நேசத்தை, அவர்களோடு ஒரு மஹப்பத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை ஹாஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக அதிகமாக வலியுறுத்துவார்கள். நல்லோர்களை நாம் நேசிக்கின்ற பொழுது, முத்தகீன்களோடு நாம் தொடர்பு வைக்கின்ற பொழுது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், ஒரு மிகப்பெரிய பட்டியலே இருக்கிறது. முதலாவது, நம்முடைய தீன் அழகாகும், மார்க்கம் அழகாகும். இரண்டாவது, துன்யா அழகாகும். சாலிஹீன்களை நேசிக்கின்ற பொழுது நம்முடைய தீன் அழகாகும், இரண்டாவது துன்யா அழகாகும், மூன்றாவது ஆகிரத், இந்த இரண்டையும் விட அழகாகும். யாரை நாம் நேசித்தோமோ, யாரை நாம் சுஹபத் வைத்திருந்தோமோ அவர்களோடு ஆகிரத்தில் நாம் இருப்போம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு மிக பிரபலமான ஹதீஸ். ஒரு மனிதர் நபியிடத்திலே வந்து கேள்வி கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் மத்த ஸாஆ, கியாமத்தினால் எப்போது வரும் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்து திரும்ப கேட்கிறார்கள், மஅத்ததலஹா, கியாமத்தினால் எப்போது வரும் என்பதெல்லாம் இருக்கட்டும், அந்த நாளுக்காக வேண்டி நீங்கள் என்ன தயார் செய்து வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது அந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயர் ஹதீஸிலே குறிப்பிடப்படவில்லை. அவர் சொல்லுகிறார், மஅத்ததுலஹா மின் கஸீரி ஸலாத்தின் வலா ஸௌமின் வலா ஸதகத்தின், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அந்த நாளுக்காக வேண்டி நான் அதிகமாக தொழுகைகளை தொழுது நன்மைகளை சேர்த்து வைக்கவில்லை, அதிகமான நோன்பு நோக்கவில்லை, அதிகமான தான தர்மங்களை கொடுக்கக்கூடிய வசதியிலும் என்னுடைய வாழ்க்கை இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், வலாக்கின்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, நான் அதிகமாக தொழவில்லை, நோன்பு நோக்கவில்லை, சதகாக்களை செய்யவில்லை, என்றாலும்
நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதராகிய உங்களையும் நான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன் என்று அந்த மனிதர் சொல்கிறார். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொன்னார்கள், அந்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ விரும்புகிறாயோ அவருடனேயே நீ இருப்பாய் என்று சொல்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் யாரை நேசிக்கிறோமோ, உலகத்தில் யாரை பிரியப்படுகிறோமோ அவர்களோடே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஜன்னத்தில் அல்லாஹ் கொண்டு சேர்த்தல் புரிவார். இந்த ஹதீஸை நமக்கு அந்த சபையில் இருந்து நேரடியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து அதற்கு சாட்சியாக இருந்த இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். இந்த ஹதீஸை தொடர்ந்து இமாம்கள் இந்த வாசகத்தை எழுதுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், فأنا أحب النبي صلى الله عليه وسلم وأبا بكر وعمر. நான் நபியை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன், நபியினுடைய உயிர் தோழரான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் நான் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அர்ஜு அன் அகூன மஅஹும் பிஹுப்பி இய்யாஹும். நான் நபியை நேசிக்கிறேன், நபியினுடைய 2 தோழர்களை நேசிக்கிறேன், அவர்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அந்த நேசத்தை மட்டுமே நான் அடிப்படையாக வைத்து லம் அஅமல் பிமித்லி அமாலிஹிம், அவர்களை போன்று நான் அமல் செய்யவில்லை என்றாலும், என்னுடைய தொழுகை அபூபக்கருடைய தொழுகையை போன்று இல்லை, என்னுடைய இபாதத்துகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இபாதத்துகளை போன்று இல்லை என்றாலும், அவர்கள் மீது நான் வைத்திருக்கக்கூடிய மஹப்பத் என்ற அந்த பிரியத்தை மட்டுமே அடிப்படையாக வைத்து நான் ஆதரவு வைக்கிறேன், நான் அவர்களோடு இருப்பேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், நல்லோர்கள் மீதான அந்த மஹப்பத் நம்முடைய வாழ்க்கையிலே அது நம்மை உயர்த்தும். சஹாபாக்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்தால் இந்த உம்மத்திற்கு கிடைத்தவர்கள். தாபிஈன்கள் சஹாபாக்களுடைய சுஹபத்தின் மூலமாக இந்த உம்மத்திற்கு கிடைத்தவர்கள். தபஅ தாபிஈன்கள், தாபிஈன்களுடைய தொடர்பு, அவர்களுடைய தர்பியத்து, அவர்களுடைய தஸ்கியத்தின் மூலமாக இந்த உம்மத்திற்கு கிடைத்தவர்கள். நம்முடைய ஷைഖ்மார்கள், நாம் மதிக்கின்ற நம்முடைய சாலிஹீன்கள், அவர்கள் ஒவ்வொருவருமே அவர்களுடைய ஷைഖ்மார்களுடைய தர்பியத்தின் மூலமாக, தஸ்கியத்தின் மூலமாக, சுஹபத்தின் மூலமாக நமக்கு கிடைத்தவர்கள். அந்த வகையிலே ஹஜா முஈனுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய கைப்பிடித்து பைஅத் செய்து கொண்டவர்கள் அனைவருமே விலாயத்தை பெற்றார்கள் என்று அவர்களை குறித்து கிதாபுகளை எழுதக்கூடிய இமாம்கள் சொல்கிறார்கள். சமீபத்திலே ஒரு கிதாபை படிக்க நேர்ந்தது. ஹஜா முஈனுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறித்து பரக்காத்து சூஃபியா ஃபி ஷிப்ஹில் கார்ரத்தில் ஹிந்தியா, இந்தியாவினுடைய துணை கண்டத்தில் வலிமார்களுடைய சூஃபியாக்களுடைய பரக்கத்துகளால் விளைந்த மிக பெரும் மாற்றங்கள் என்ற பெயரிலே ஒரு கிதாப். இந்த கிதாபை எழுதியவர் இந்தியாவை சார்ந்தவர் அல்ல, அன்வர் அஹ்மதுல் பக்தாதி, பக்தாதை சார்ந்த அன்வர் அஹ்மது ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் இந்த கிதாபை எழுதியிருக்கிறார்கள். பரக்காத்து சூஃபியா ஃபி ஷிப்ஹி கார்ரத்தில் ஹிந்தியா. இந்த கிதாபிலே ஹாஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து ஏராளமான செய்திகளை சொல்லுகிறார்கள். அவர்கள் வலியாக மட்டும் இருக்கவில்லை, வலிமார்களுக்கெல்லாம் வலியாக அவர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய கையை பிடித்து பைஅத் பெற்ற அனைவரும் விலாயத்தை பெற்றார்கள். وكان له اكثر من 1000 خليفة نشأ في تربيته ورياضه. ஆசிரியர் சொல்கிறார்கள், ஹாஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே தர்பியத்து பெற்றவர்களில் ஆயிரக்கணக்கானவர்கள் வலிமார்களாக விலாயத்துடைய அந்தஸ்திற்கு உயர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் யார் என்று ஒரு 300க்கும் மேற்பட்டவர்களுடைய பெயர்களை அந்த கிதாபினுடைய ஆசிரியர் அன்வர் அஹ்மதுல் பக்தாதி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பட்டியலிடுகிறார்கள். அஷேக் குதுபுத்தீன் பக்தியாருல் கஅகி அத்-தஹலவி ரஹ்மஹுல்லாஹ் ஹாஜா நாயகத்தினுடைய தர்பியத்திலே விலாயத்தை பெற்றவர்கள். அஷேக் ஃபரீதுத்தீன் மஸ்ஊத் ரஹ்மஹுல்லாஹ், அஷேக் நிலாமுத்தீன் ரஹ்மஹுல்லாஹ், அஷேக் அபுல் ஹசன் யமீனுத்தீன் ரஹ்மஹுல்லாஹ்,
அஷேக் ஹாஜா பந்தே நவாஸ் ரஹ்மஹுல்லா, அஷேக் அத்தா ஹுசைனுல் ஃபானி ரஹ்மஹுல்லா, அஷேக் ஷா ஜமாலுத்தீன் ரஹ்மஹுல்லா. 300க்கும் மேற்பட்ட ஹாஜா நாயகத்தினுடைய கையை தொட்டதனுடைய பரக்கத்தால் விலாயத்தை பெற்ற 300க்கும் மேற்பட்டவர்களுடைய பெயரையும் அவர்கள் எந்த காலத்தில் பைஅத் பெற்றார்கள், அவர்களை ஹாஜா நாயகம் அவர்கள் எப்படி தர்பியத்துப்படுத்தினார்கள் என்பது குறித்த அந்த 300 நபர்களை பற்றிய செய்திகளையும் இந்த கிதாபிலே அன்வர் அஹ்மதுல் பக்தாதி ரஹ்மஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்படி ஆயிரக்கணக்கான வலிமார்களை உருவாக்கியவர்கள் ஹாஜா நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய பரக்கத்தின் காரணமாக அந்த உயர்ந்த இலக்கை அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. முத்தகீன்களுடைய ஷேகுமார்களுடைய கையை பிடித்தால் அல்லாஹ் நம் வாழ்க்கையை அழகாக்குவான். சங்கைக்குரிய ஷேக் நாயகம் அவர்களுடைய மகனார் மிக ஆழமாக மிக அழகாக அவர்கள் அது சம்பந்தமான தகவல்களை நமக்கு சொன்னார்கள். ஷேகுமார்களை நாம் எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும், அவர்களை நாம் காண வருகின்ற பொழுது நம்முடைய மக்சத் எப்படி இருக்க வேண்டும், அழகாக சொன்னார்கள். ஒரு முரீதாக ஒரு ஷேகிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மிக அழகாக உதாரணங்களோடு ஆயத்துகளோடு மிக அழகாக அவர்கள் சொன்னார்கள். கையை பிடித்து விட்டால் அல்லாஹ் வெற்றியை தருவான். இமாம் அப்துல் வஹாப் ஷஅரானி ரஹ்மஹுல்லாஹ் மிகப்பெரிய ஆலிம். அவர்களை பற்றி எழுதுகின்ற போதே அல் ஆலிம் வல் ஜாஹித் வல் ஃபகீஹ் வல் முஹத்திஸ், மிகப்பெரிய ஆலிம், மிகப்பெரிய ஜாஹித், பற்றற்ற தன்மையோடு வாழ்ந்த இறை நல்லடியார். அல் ஃபகீஹ், மார்க்க சட்டங்களை எல்லாம் கரைத்து குடித்த பெரும் அறிஞர். அல் முஹத்திஸ், ஹதீஸ் துறையிலே மாமேதை என்றெல்லாம் இமாம் அப்துல் வஹாப் ஷஅரானி ரஹ்மஹுல்லா அவர்களை பற்றி அறிமுகப்படுத்துவார்கள். மிகப்பெரிய பேரறிஞர். 120 கிதாபுகளை அவர்கள் எழுதியிருந்தார்கள். 120 கிதாபுகள். ஒவ்வொன்றும் 120 கிதாபுகள் என்றால் சின்ன சின்ன கிதாபுகள் அல்ல. ஒவ்வொரு கிதாபும் பல பாகங்களை கொண்டது. இமாம் ஷஅரானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் 120 கிதாபுகளை எழுதியிருந்தார்கள். அவர்களுடைய காலத்தில் ஒரு 40 வயதுக்கு முன்பாக 120 கிதாபுகளை அவர்கள் கோர்வை செய்து எழுதியிருந்தார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் ஒரு ஷைഖை பற்றி கேள்விப்படுகிறார்கள். இமாம் ஷஅரானி ரஹ்மஹுல்லாஹ் அப்துல்லாஹில் காசானி ரஹ்மஹுல்லா என்பது அந்த ஷேഖினுடைய பெயர். அவரை குறித்து மக்கள் எல்லாம், அந்த ஷேഖை குறித்து மக்கள், நாட்டில் வாழக்கூடிய மார்க்க அறிஞர்கள் மிகவும் பாராட்டி புகழ்ந்து பேசுகிறார்கள். இந்த ஷேഖை எப்படியாவது நாம் காண வேண்டும், அவர்களிடத்திலே சென்று பைஅத் வாங்கி அவர்களுக்கு ஹிதுமத் செய்து அவர்களுடைய சீடராக இருந்து நம்முடைய வாழ்க்கையை மேலும் நாம் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இமாம் ஷஅரானி ரஹ்மஹுல்லா அவர்கள் அப்துல்லாஹில் காசானி ரஹ்மஹுல்லா அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு ஷேഖிடத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும், ஷேக் நாயகத்தினுடைய மகனார் அருமையாக சொன்னார்கள். நம்மை நாம் அவருடைய கட்டளைகளுக்காக வேண்டி முற்றாக அழித்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் எதுவும் இலகுவாக கிடைக்காது. ரிலல்லா என்ற அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டுமானால் அதற்கு பெரும் முயற்சி வேண்டும். இமாம் ஷஅரானி அப்துல்லாஹில் காசானி ரஹ்மஹுல்லா அவரிடத்திலே வந்து, என்னை உங்களுடைய மாணவராக, தில்மீதாக, முரீதாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னபோது அப்துல்லாஹில் காசானி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். ஷஅரானி அவர்களே, இவ்வளவு காலம் நீங்கள் படித்து கஷ்டப்பட்டு உருவாக்கி எழுதி வைத்திருக்கிறீர்கள் அல்லவா 120 கிதாபுகள். அந்த 120 கிதாபுகளையும் தீயிட்டு எரித்து விட்டு வாருங்கள், உங்களை நான் பையத்து தருகிறேன் என்று சொல்கிறார். பல காலங்கள் படித்து சிரமப்பட்டு இரவெல்லாம் விழித்திருந்து மையை தொட்டு 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 பல பாகங்களாக 120 கிதாபுகளை ஃபிக்ஹிலே, ஹதீஸிலே, தஸவ்வுஃபிலே, எல்லா கலைகளிலேயும் தஃப்சீரிலே 120 கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். ஷேக் சொல்கிறார்கள், அத்தனை கிதாபுகளையும் தீயிட்டு
எரித்துவிட்டு என்னிடத்தில் வாருங்கள், உங்களை என்னுடைய முரீதாக நான் ஏற்று பைஅத்து தருகிறேன் என்று சொல்கிறார். இமாம் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் யோசிக்கவே இல்லை. வந்தார்கள், எழுதி வைத்திருந்த அத்தனை பிரதிகளையும் வெளியே போட்டு 120 கிதாபுகளையும் தீயிட்டு கொளுத்து விட்டு அதை சாம்பலை தண்ணீரிலே கரைத்து விட்டு ஷேக்கிடத்திலே வருகிறார்கள். ஷேக் அவர்கள் பைஅத் தருகிறார்கள், கையை பிடித்து பைஅத் தருகிறார்கள். பைஅத் ஷேக் உதவி பிரமாணம் தந்துவிட்டு ஷேக் அப்துல்லாஹில் காசானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஷஅரானி அவர்களே இப்போது செல்லுங்கள், போய் நீங்கள் எழுதுங்கள் என்று சொல்கிறார்கள். வரலாற்றை எழுதுகிறார்கள். அதற்கு பின்பு இமாம் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் 1000 கிதாபுகளை எழுதினார். 1000 கிதாப். ஒரு ஷேக் சொன்னால் அந்த சொல்லுக்கு நாம் எப்படி கட்டுப்பட வேண்டும், கட்டுப்பட்டு நடந்தால் அதற்கு பின்பு அல்லாஹ் எப்படிப்பட்ட மாற்றத்தை வாழ்க்கையில் தருவான் என்பதற்கு உலகத்தினுடைய மாபெரும் இமாம் தஸவ்வுஃப் என்ற இந்த வழியிலே யாரெல்லாம் நடந்து செல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மிக அறிமுகமானவர் இமாம் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹ். 1000 கிதாபுகளை அதற்கு பின்பு இமாம் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கோர்வை செய்தார்கள். ஒரு கட்டத்திலே அவர்களுடைய ஷேக் அவர்களோடு இமாம் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற போது ஷேக் அவர்கள் இமாம் ஷஅரானி இடத்திலே கேட்கிறார்கள், இமாம் ஷஅரானி அவர்களே, நீங்கள் என்னிடத்திலே வந்து பைஅத் செய்ததற்கு பின்பு உங்களிடத்திலே ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா, வந்திருக்கிறதா என்று கேட்கிறார்கள். என்னிடத்திலே நீங்கள் வருவதற்கு முன்பு எப்படி இருந்தீர்கள், என்னிடத்திலே வந்து பைஅத் செய்ததற்கு பின்பு உங்களை குறித்து உங்களுடைய புரிதல் அது எப்படி இருக்கிறது, ஏதாவது மாற்றத்தை என்னிடத்தில் நீங்கள் என் மூலமாக நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா என்று கேட்டபோது இமாம் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஆம் ஷேக் அவர்களே, நான் 120 கிதாபுகளை உங்களிடத்திலே வருவதற்கு முன்பு கோர்வை செய்து எழுதியிருந்தேன். என்றாலும் எனக்கு என்னுடைய கல்வியில் நான் எழுதிய கருத்துக்கள் விஷயமாக பல்வேறு குழப்பங்கள் இருந்தது, பல்வேறு கேள்விகள் இருந்தது. எப்போது உங்களுடைய கையை நான் பிடித்து உங்களுடைய ஹிதுமத்திலே நான் வந்தேனோ இப்போது அந்த கேள்விகள் அந்த குழப்பங்கள் அனைத்தும் என்னுடைய கல்வை விட்டு நீங்கிவிட்டது. முதலாவது. இரண்டாவது சொல்கிறார்கள், உங்களிடத்திலே நான் வருவதற்கு முன்பு ஷரியத்தினுடைய மக்ரூஹாத்துகளில், ஷரியத் மக்ரூஹ் என்று சொல்லக்கூடிய விஷயங்களில் எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இருந்தது. எப்போது உங்களிடத்திலே நான் வந்து உங்களுடைய கையை பிடித்தேனோ இப்போது என்னுடைய கல்வே அது போன்ற மக்ரூஹான விஷயங்களை வெறுக்க ஆரம்பித்து விட்டது. மூன்றாவது சொல்கிறார்கள், உங்களிடத்திலே நான் வருவதற்கு முன்பாக எப்போதும் என்னுடைய உள்ளத்தில் என்னை குறித்து மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள், என்னை குறித்து மற்றவர்கள் என்ன பேசுவார்கள், என்ன விமர்சிப்பார்கள் என்ற கலக்கம் எனக்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். எப்போது உங்களுடைய கரங்களை நான் பிடித்தேனோ அதற்கு பின்பு அந்த கலக்கங்கள் அந்த கவலைகள் எதுவும் என்னுடைய உள்ளத்தில் இல்லாமல் காணாமல் போய்விட்டது என்கிறார்கள் இமாம் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹ். ஒரு ஷேக்கிடத்திலே நாம் நம்மை அவர்களுடைய தர்பியத்தின் கீழ் இணைத்துக் கொள்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய பலனாக நம்முடைய தீனை அழகாக்குகிறான், நம்முடைய துன்யாவை அல்லாஹ் அழகாக்குகிறான், இரண்டையும் விட மேலாக நம்முடைய ஆகிரத்தையும் அல்லாஹ் அழகாக்குகிறான். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜா நாயகத்தினுடைய பரக்கத்தின் காரணமாக நம்முடைய தீனையும் நம்முடைய துன்யாவையும் நம்முடைய ஆகிரத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகாக்குவானாக. நாளை மறுமையில் அவர்களோடு ஒன்றாக இணைந்திருக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தரும் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.